ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் எத்தனை இருக்கு, அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடுக்கு போய்க்கலாம். ஓகே, இது நம்ம ஓல்டு இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம். நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இங்கே ரைட் பண்ணிக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸில் வந்துட்டு மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்னா வந்துட்டு நார்மல், ஃபங்க்ஷனல் ஆர் சாம், மார்க்கர். இந்த மாதிரி நம்மகிட்ட 3 டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஒவ்வொன்றையும் நான் எக்ஸாம்பிளே காட்டுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா அதை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நார்மல் இன்டர்ஃபேஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், தேவையில்லை. ஓகே, இப்போ நார்மல் இன்டர்ஃபேஸ்னா என்னன்னா வந்துட்டு மோர் தென் ஒன் மெத்தட். ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள மோர் தென் ஒன் மெத்தட் இருந்தாவே அது பேர் நார்மல் இன்டர்ஃபேஸ். இப்போ அடுத்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா என்னன்னா வந்துட்டு ஒரு மெத்தடுக்குள்ள வந்துட்டு, அதாவது இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்துட்டு ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான் இருக்கணும். ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான் இருக்கணும். ஒரு மெத்தடுக்கு மேலே போயிட்டாவே ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் கிடையாது. இப்போ எஸ்ஏஎம்னா என்னன்னா வந்துட்டு சிங்கிள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. எஸ்ஏஎம்னா வந்து சிங்கிள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு மார்க்கர்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, மார்க்கர்னா வந்துட்டு உள்ள வந்துட்டு மெத்தட்ஸே இருக்காது, எம்டியா இருக்கும். அது பேர் தான் வந்துட்டு மார்க்கர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கர் இன்டர்ஃபேஸை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்துட்டு சீரியலைசேஷன், டீசீரியலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சீரியலைசேஷன்னா வந்துட்டு ஒரு டேட்டாவை வந்துட்டு ஹார்ட் டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி திரும்ப டீசீரியலைசேஷன் ஹார்ட் டிரைவ்ல திரும்ப அந்த டேட்டாவை வந்துட்டு ஆப்ஜெக்ட் கொடுக்குறது. இதை நம்ம பண்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எம்டி இன்டர்ஃபேஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். அப்கமிங் வீடியோஸ்ல இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.